திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். நன்றியின் கடவுளாக சொல்லப்படுபவர் விநாயகர். சிலருக்கு விநாயகரின் சிலையை எப்படி எந்த இடத்தில் வைத்து வழிபடுவது என தெரியாது. வாஸ்துப்படி சில இடங்களில் வைத்து வழிபடுவது செல்வ செழிப்பை தரும். வீட்டில் அதிக செல்வம் பெருகி மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டுமென்றால் வெள்ளை விநாயகர் சிலை நிறுவலாம். வெள்ளை விநாயகருக்கு ஸ்வேத கணபதி எனவும் ஒரு பெயர் உண்டு. வீட்டில் இந்த சிலையை வைத்தால் பெரிய மாற்றம் வரும். வீட்டின் கிழக்கு அல்லது மேற்கு திசையில் விநாயகர் சிலையை வைப்பது நல்ல பலன்களை தரும். மறந்தும் கூட வீட்டின் தெற்கு திசையில் விநாயகர் சிலையை வைக்கவே கூடாது. கழிப்பறை, குளியலறைக்கு அருகில் வைக்கக்கூடாது. படுக்கையறையிலும் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது. அதனால் கெட்ட பலன்கள் தான் கிடைக்கும். வழிபட வேறு இடம் இல்லாத பட்சத்தில் படுக்கையறையின் வடகிழக்கு மூலையில் சிலை நிறுவி வழிபடலாம். ஆனால் சிலைக்கு நேராக கால் நீட்டி தூங்கக்கூடாது. வாஸ்படிக விநாயகரை வீட்டில் வைத்தால் எல்லா வாஸ்து தோஷங்களும் நீங்கும். எந்த மாதிரியான விநாயகர் சிலைகளை வீட்டில் வைக்கலாம்? மா, சந்தனம் மற்றும் வேப்ப மரத்தால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அவற்றை வாசலில் வைப்பது நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கிறது. வாழ்வில் சிக்கல்களே இல்லாமல் சுமூகமாக இருக்க வாஸ்து சாஸ்திரங்களை பின்பற்றி மஞ்சளால் செய்த சிலையை வைத்தும் வழிபடலாம். திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.